பாமக மாநில மாநாடு வண்டலூரில் இன்று நடைபெற உள்ளது. அங்கிருந்து மாநாடு ஏற்பாடுகள் குறித்து விரிவான தகவலை தருகிறார் செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், பாமக மாநாடு எப்போது நடைபெற இருக்கு? மாநாட்டுக்கு எத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? இது குறித்து விரிவான தகவலை சொல்லுங்க. சென்னை அடுத்த வண்டலூர் பகுதியில் பாமகவுடைய மாநில மாநாடு இன்று மாலை தொடங்க இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி பாமக சார்பில் முதல்வர் வேட்பாளர் அன்புமணி அறிவிச்சாங்க. இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 8 மண்டல மாநாடுகள் பாமக சார்பில் நடத்தப்பட்டிருக்கு. இன்று நடத்துறது பாத்தீங்கன்னா மாநில மாநாடு இங்கு சென்னை அடுத்த பகுதியில் நடத்துறாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இருந்து, அதாவது அவங்க பாமக தரப்புல சொல்றது 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பொதுமக்கள் இங்க கலந்துக்குவாங்கன்னு சொல்றாங்க. இதற்கான ஏற்பாடுகள் இந்த பகுதியில் விரிவாக செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம நிக்கிற பகுதிக்கு பின்பக்கம் பாத்தீங்கன்னா 80க்கு 60 என்ற ஒரு அளவுல அவங்க மேடை அமைச்சிருக்காங்க. இதன் பின்னர் எல்இடி கொண்ட பேக் டிராப் சொல்றாங்க, அதை அமைச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மாநாட நேரடியா இந்த பேக் டிராப்ல ஒளிபரப்பு செஞ்சு எவ்வளவு தூரம் சுமார் பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த மாநாட காணலாம் அப்படிங்கிற ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. பாமக தரப்புல நமக்கு சொல்றது இந்த இடத்துல 2 லட்சம் சேர்கள் போடப்பட்டிருக்கு. இதுல தொண்டர்கள் அமரத்துக்கான ஏற்பாடு பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. பாமக மாநில மாநாட்டை பொறுத்த வரைக்கும் மாலை 5 மணிக்கு தொடங்கின தற்சமயம் இங்க இருக்கிற பாமக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. கோபிநாத், மாநாட்டில் எதை பற்றி பேசியிருக்காங்க? மாநாடு நடைபெறும் இடத்திற்கு பாமக தொண்டர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? அது பற்றி தகவலை சொல்லுங்க. இல்ல இந்த மாநில மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாலை 5 மணிக்கு தொடங்க இருக்கு. தமிழகம் முழுவதும் இருந்து அதை பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பகுதியிலிருந்து இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ஏராளமான தொண்டர்கள், அந்த பகுதியிலிருந்து ஏராளமான தொண்டர்கள் இங்க மாநாடு பந்தல் குவிய தொடங்கி இருக்காங்க. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பாமக தரப்புல சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா பாமகவுடைய 2016 சட்டமன்ற தேர்தலில் கொள்கைகளை அவங்க பேச போறதா சொல்றாங்க. அதே போல 2016 தாங்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்றால் செயல் திட்டங்கள் பொறுப்பேற்றால் என்னென்ன செயல் திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு அமுல்படுத்த போறோம். அதே போல 2 கட்சிகள், திராவிட கட்சிகள் 2 கட்சிகளோட அவல நிலையை இங்க அன்புமணி ராமதாஸ், அதே போல பாத்தீங்கன்னா பாமக டாக்டர் ராமதாஸ் பேச இருக்கிறதா தற்சமயம் நமக்கு இங்க இருக்கிற தகவல் கிடைச்சிருக்கு.